வணக்கம் நண்பர்களே. மை வி 3 ஆர்ட்ஸோட எம்டி வந்து பொங்கலுக்கு பேசுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெரும் எதிர்பார்ப்போட காத்திருந்தீங்க. நான்லாம் 100% அவர் பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருந்தேன். மேலும் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்துல அவர் வீடியோவே போடல. வீடியோ போட்டாதானே ஏதாவது பேச போறாரு. இருந்தாலும் வந்து இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துச்சோ இல்லையோ, எனக்கு பெரும் மன உளைச்சல் ஏற்படுத்துச்சு. என்னால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன். சரி, எதுக்காக அவர் பேசல அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல. சரி, உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன இடைவெளி. இப்ப அதை உறுதிப்படுத்துற சில தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எம்டி ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருந்திருக்கு. அவர் எது சம்பந்தமா பேச போறாரோ அது தொடர்பான வேலையை வந்து ஒப்படைக்கப்பட்ட இடத்துல வந்து அதை சரியா செஞ்சு முடிக்கல அப்படிங்கிறத ஒரு முதல் காரணமா சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் வந்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன். அப்படி அவங்க செஞ்சு முடிக்காதனால எம்டி வந்து பேசுனா அது எது சம்பந்தமா பேசுறாரோ அது தொடர்பா அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து அவர் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதால இப்போதைக்கு நம்ம பேசினாலும் இது வேஸ்ட். இதை சரி பண்ணிட்டு அப்புறமா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த டீம் வந்து இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவர் வந்து பேசல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா என்னால ஏத்துக்க முடியல, நானே சொல்லிடுவேன். இதை வந்து சொல்லியிருக்காங்க, இதை வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஆனா அவங்க சொன்ன காரணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கிறதுனால அதை நம்ம ஓரளவுக்கு நம்பலாம் நண்பர்களே. மேலும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான வந்து ஒரு தகவலை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாதிரியே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேன். ஆனா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல என்னங்கிறது வந்து எது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நமக்கு வந்து ஃபுல் தகவல் தெரிஞ்சிடும். அது தொடர்பாகவும் சில மேலோட்டமான சில தகவல்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து அதில் சொல்றேன். அதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சார் நண்பர்களே, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து பேசாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்களோ அது தொடர்பான வேலைகள் வந்து கொடுக்கப்பட்ட இடத்துல செஞ்சு முடிக்கல அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொன்னது உண்மைதான். ஆனா அதை செய்யாம வந்து எம்டி என்ன பேசினாலும் அது வந்து மக்களுக்கு வந்து ஏற்புடையதா இருக்காது அப்படிங்கிறத நானுமே யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போதைக்கு வந்து அவர் பேசாம இருந்ததும் ஒரு வகையில் நல்லதுதான். இன்று இரவு உங்களுக்கு வந்து அது என்ன தகவல் அப்படிங்கிறத உறுதியா வந்து என்ன நேரம் அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நைட்டு வந்து காத்திருங்க. அது விளக்கமா வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சார் நண்பர்களே, இப்ப எம்டி பேசலையா அப்படிங்கிற வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது தொடர்பா என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து பின்னாடி நமக்கு வரப்போகுது. அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவளோட காத்திருங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அந்த மகிழ்ச்சியான ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.